சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டே நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷருடையும் உபாதையை அடையார்கள். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்து இருக்கிறது. தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. தேவனுக்கு அதை எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொல்வேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாலாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டு. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பி. ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 73வது சங்கீதம். சங்கீதக்காரன் தகப்பனாகிய தாவீதிற்கு பிற்பாடு அதிகமான சங்கீதங்களை எழுதினவர். தகப்பனாகிய தாவீதினாலே தன்னுடைய ஆலய பணிவிடை குழுவிலே, ஆலய பாடல் குழுவிலே ஏற்படுத்தப்பட்ட பிரதானமான பாடகர்கள் எழுதின பாடலில் ஒரு பாடல் மேல் பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, ஆசாபின் சங்கீதம். அநேகர் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஆசாப் இவ்வளவு பெரிய தேவ மனுஷனா இருந்தனால அவருக்கு ஆண்டவர் வரப்போற நாட்கள்ல, பாபிலோன் நாட்கள்ல நடக்க போற கொடுமை இதெல்லாம் அவருக்கு காண்பித்திருக்கலாம், இதனால அவர் அப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த அதிகாரம் பெரிய அதிகாரம். இதுல இந்த மேல உள்ளதெல்லாம் ஃபுல்லா நம்ம பார்த்தோம்னா நமக்கு நேரமே பத்தாது. நம்ம இப்ப தேவையானது ஒன்னே ஒன்று பார்க்க போறோம். ஆராதிக்க போறதும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நம்ம ஆராதிக்க போகிறோம். இவர் சொல்லும்போது ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லும்போது சொல்றேனே. ஏசப்பாவை தான் நான் பின்பற்றி வந்தேன், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்களுக்கும் சற்றே தப்பிட்டு, அதே நேரத்தில் மற்றவனை பார்த்தேன், அதாவது ஆண்டவர் ஆராதிக்கவங்க, இல்லைன்னா ஆண்டவர் ஆராதிக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு சரியா வாழாதவங்க, அவங்க வீம்புக்காரரை பார்த்தேன், சூப்பராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கஷ்டமே இல்லை. அது மட்டுமா, அவங்கள சுற்றி பெருமை உண்டாகிறது. நான் பாருங்க என் வாழ்க்கையினால நான் அப்படியே தலை குனிஞ்சு நடக்கிறேன், ஆனால் அவன் கண்ணு வித்து என்ன சொல்றது, நல்லா கொழுப்பா ரொம்ப திமிராது என்ன செய்யுது பார்க்குது. அது மட்டுமா, 8வது வசனத்தை சொல்றாரு, சீர்கட்டு போய் ரொம்ப அகந்தையா பேசுறாங்க, அவங்க வாய் வானம் மட்டும் எட்டுகிறது, அவங்க நாவுகள் பூமி எங்கும். அதாவது நல்லா வாழ்ந்த நான் சொல்றேன், என் கதை பக்கத்து வீட்டை தாண்ட மாட்டேங்கி. அகந்தையா பேசுறவங்க என்னை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க, என்னை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க, அவங்க இது பூமி எங்கும் உலாவுகிறது. இப்படி ஒன்று நடக்கவே இல்லையப்பா. நான் நன்மையை பேசினேன், அது என் வீட்டு வாசற்படியை தாண்டல. ஆனா என்னை பத்தி அகந்தையான பேச்சு எங்கெங்க உலாவிருச்சு இருக்கிறீங்களா? என்னை பத்தி அவகீர்த்தி எல்லா இடம் உண்டாயிரு. இது எப்படி எனக்கு உண்டாச்சுன்னு தெரியல. ஸோ ஆசாப் என்ன ஆயிடுறாருன்னா தலையை பிச்சுக்கிற மாதிரி ஆயிடுறாரு. அவர் சொல்றாரு, நான் விருதாவே தினமும் காலையில முழிச்சு உட்காந்து ஆண்டவரே என்னை சுத்தம் பண்ணும், ஆண்டவரே என்னை சுத்தம் பண்ணுன்னு சொல்லி, என் பாருங்க ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, மானிட்டர் வால்யூம் குறைங்கப்பா, அப்படிலாம் அவர் சொல்லும்போது ஒன்னே ஒன்று சொல்றாரு,
நான் காரியம் அறியாத மூடனை போல இருந்தேன். ஒரு தேவ மனுஷர் இப்படி எழுதும்போது இப்படியா எழுதுகிறார், சொல்லுகிறார், ஆசாப் எப்பொழுது தேவனுடைய சன்னதிக்குள் பிரவேசித்தாரோ, அந்த வசனம் சொல்லும்போது சொல்லுது பாருங்க 16, இதை நான் அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்தேன். எப்ப அவர் ஆலயத்துக்குள்ள போனாரோ அப்ப தெளிவான காரியங்களுடைய கண்கள் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. தேவ மனுஷர் இப்படியாய் சொல்றாரு, நமக்கு கண் பார்வை மங்கிட்டு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம கண்ணாடியை போட்டு தான் பார்த்தாகணும். தேவனை பற்றின அறிவு, தேவன் எப்படி செயல்படுகிறார் என்கிற அறிவு நமக்கு இல்லாவிட்டால் அதை நம்முடைய அறிவில் காண முயற்சி பண்ணக்கூடாது. அவருடைய வசனத்தின் மூலமாகத்தான் தேவனை பார்க்க வேண்டும். அப்பத்தான் அதுக்கு விளக்கம் தெரிய ஆரம்பிக்கும். ஏன் இப்படி நடக்கு, ஏன் இப்படி நடக்கு, ஏன் இப்படி நடக்குன்னா புலம்பணும், அழுகணும், நெஞ்சு பாரமாகும், தூக்கம் வந்து தொண்டை அடைக்கும். அவர் சொல்றாரு, நான் ரட்சிக்கப்பட்டதே விருதா அப்படின்னு ஆசாப் சொல்லிட்டாரு. ஒன்னே ஒன்று சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள நான் போய் பார்த்தேன், என் கண்ணு இப்ப தெரிஞ்சிச்சு. 23, 24, 25 சொல்றாரு, அவன் எங்க இருக்கிறான், அவன் வழுக்குனான், சறுக்குனான், விழுந்தான், எழுந்தான், அதெல்லாம் எனக்கு தெரியல. கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவேன். ஒன்னே ஒண்ணு, எனக்கு இந்த பெருமை, இந்த அகந்தை, இந்த திமிரான பார்வை, இந்த திமிரான நடை வேணுமா? என் வலது கையை பிடிச்சு நடத்துற ஆண்டவர் என்னோடு கூட வேணுமா? எதற்காக இங்க வந்து துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கர்த்தருடைய ஆலயத்துல? அவனை பார்த்தா அவனை மாதிரி நான் நடக்கணும், அவனை மாதிரி எடுப்பா பார்க்கணும், அவனுக்கு பிரச்சனையே வரமாட்டேங்கி, இந்த வாழ்க்கை நமக்கு வேணுமா? ஆனாலும் கர்த்தாவே நீர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறேன்னு சொல்ற வாழ்க்கை நமக்கு வேணுமா? நான் ரொம்ப தாழ்மையா சொல்வேன், முடிவு நம்ம கையில. எனக்கு நீங்க இதை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறது மட்டும்தான். சேர்ந்து வாசிச்சிடலாம், வாசிச்சு நம்ம தொடர்ந்து ஆராதிக்கலாம். 24, 25 இந்த 2 வசனத்தை மட்டும் தான் வாசிக்க போறோம். 24, 25 சேர்ந்து வாசிப்போமா? உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர வேற விருப்பம் இல்லை. வேத புத்தகத்தை கீழே வைத்து விடலாம். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? அதுக்கு முன்பாக சொல்லும்போது சொல்றா, 24 வசனம் போடுங்கப்பா. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் நீர் ஏற்றுக்கொள்வேன். சர்க்கலான முடிவை பார்க்கணும், அவன் பார்க்கல, அதெல்லாம் அடுத்துங்க. கர்த்தரை ஆராதிக்கிற நான், அவர் ஆலோசனையின்படி மட்டும் நான் நடப்பேன்னு சொன்னா என் முடிவு மகிமையாக இருக்கும். அந்த ஆலோசனையின் ஆரம்பம் கஷ்டமா தான் இருக்கும். நான் தாழ்மையா சொல்லுவேன், நம்ம வந்து கர்த்தருடைய ஆலயத்துல ஆராதிக்கும் போது இந்த வசனங்கள்லாம் நம்மளை அள வைக்கும், இந்த வசனங்கள் எல்லாம் நம்மளோட பேசும். ஆனால் அதை தாண்டி என்ன செய்யணும்னா, இன்னைக்கு நம்மளை பாரப்படுத்தின, நம்மளை அழுத்தின நிறைய ஆலோசனை இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இந்த ஆராதனை முடியும் போதே தூக்கி கீழே வச்சிடணும். என்னை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன ஆண்டவரே? நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. தேவனுடைய ஆலோசனை ரொம்ப கஷ்டமா தெரியும், அது அப்பட்டமா தெரியுங்க. அதை செஞ்சா ரொம்ப கஷ்டம், மாட்டிக்கிடுவோம், சிக்கிக்கிடுவோம், வாய்க்காத நமக்கு நல்லா தெரியும், அது அப்படிதான் தெரியும். ஆனால் அதன்படி நீங்க செஞ்சு பாருங்க, அதன் முடிவு நமக்கு மகிமையாக இருக்கும். The God's advice should be troubled in our sight, but in the ending it will be glorious. அது மகிமையா இருக்கும். நம்ம கண்ணில் பார்க்கும்போது அது அப்படி நம்மளை கொன்றுமே இப்படிலாம் செஞ்சான்னு தோணும். ஆனால் கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு அவர் ஆலோசனையின்படி மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க, அதன் முடிவு மகிமையா இருக்கும். ஒரே ஆராதனை, பரலோகத்துல உம்மை விட்டா எனக்கு யாரும் கிடையாது, பூமியில உம்மை தவிர வேற விருப்பமும் எனக்கு கிடையாது. இதெல்லாம் இல்லாம போனனால தான் இந்த ஆலயத்துக்குள்ள நான் வந்தேன். இப்போ ஒன்னே ஒன்று நான் வச்சிருக்கிறது எது தெரியுமா? என் சமானத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு.
ஏன் ஆலோசனைப்படி செய்யணுங்கிற என் சுவாபம் தான். எது செஞ்சாலும் நான் நினைக்கிற மாதிரி செய்யணும். இதுதான் இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இதை நம்மளால விடவும் முடியாது. இன்னைக்கு ஆராதனை நமக்கு எதுக்கு உதவி செய்யுதுன்னா, இந்த விட முடியாத காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் பலியா செலுத்திடணும். எனக்கு ஆராதனை இவ்வளவுதான். என் திட்டம், என் ஆலோசனை எல்லாத்தையும் நான் பலி செலுத்திடுறேன் ஆண்டவர் உங்க சமூகத்தில். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பல, ஏன் பலி செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு எதெல்லாம் உங்கள் ஆலோசனை உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிட்டு வந்துருக்கிறீங்களோ அதுதான் இன்னைக்கு பலி போகிறோம். குடும்பத்தை குறித்து ஒரு ஆலோசனை இருக்குல்ல, அது ரொம்ப உங்களை பாரப்படுத்திட்டுல, ரொம்ப உங்களை அள வச்சிருச்சுல, துக்கம் இப்போ வரைக்கும் தொண்டை அடைச்சிருச்சுல, அதை கர்த்தர் சமூகத்தில் வச்சிருங்க. ஆண்டவரே இதை நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா சமாதானம் கிடைக்காது. அதை அவர் சமூகத்தில் கொடுத்துருங்க. முடிஞ்சு இஷ்டம்னா இப்படி எனக்கு செஞ்சுட்டாங்க, உங்க ஆலோசனை நடக்கட்டும் ஆண்டவரே. ஆராதிக்க ஆரம்பிக்கலாமா? இவ்வளவுதான். என்னென்ன ஆலோசனை? உங்க வாழ்க்கையை குறித்த ஆலோசனை, உங்க குடும்பத்தை குறித்த நீங்க வச்சிருக்கிற திட்டம், உங்க தொழிலை வச்சு நீங்க வச்சிருக்கிற திட்டம், இதை முடிச்சுட்டு நீங்க செய்ய போறது எதுவா இருக்கலாம், உங்க சமூகத்தில் நான் வைக்கிறேன். ஆண்டவரே என் திட்டமும் உங்க ஆலோசனையும் ஒன்னா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அது நடக்கட்டும். இல்லாட்டினா இந்த ஆராதனையிலேயே அது பலியா மாறிடட்டும். அப்படியே முழுவதும் சர்வாங்க தகன பலியா அது மாறிடட்டும். பலி செலுத்தும் போது மிருகங்களை கொண்டு வந்து அது தலையை வெட்டிடுறாங்க, அது ரத்தத்தை எடுத்துடுறாங்க, உள்ள இருக்கிற அசிங்கங்கள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டு பீஸா கட் பண்ணி வச்சு பழைய ஏற்பாட்டு காலத்துல அதுக்கு தீ வச்சு விட்டுறாங்க. அப்படியே அது பலியா மாறிடுது. அதை குறித்து என்ன தெரியுமா வேதம் சொல்லுது? முதற் பலன் இருக்கிறதுலையே சூப்பரானதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தணுமா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள்கிட்ட இருக்கிற தி பர்ஃபெக்ட் பிளான் ஆண்டவர்கிட்ட பலியா கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற மிகச்சிறந்த திட்டத்தை ஆண்டவர்கிட்ட பலியா கொடுத்துருங்க. ஆண்டவரே என் திட்டத்தெல்லாம் உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா அதை சுகந்த வாசனையா நீங்க முகர்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. இல்லாட்டினா அந்த பலி பொருள் காற்றோடு காற்றாக கரைஞ்சு அப்படியே போயிடட்டும் இயேசுவின் நாமத்தினால. என் திட்டம் அல்ல தேவா. கண்களை எல்லாரும் மூடிடலாம். அவ்வளவுதான். அடுத்த 5 நிமிஷம் நீங்க தான் ஆராதிக்க போகிறீங்க. அவ்வளவுதான். இனி நான் பேச போறது கிடையாது. அடுத்த 5 நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து ஆராதிக்கிற ஆண்டவரே. அப்படியே ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதே ஆவியானவர் பல திட்டங்களை ஞாபகப்படுத்த ஆரம்பிப்பார். இதெல்லாம் விட்டுறியா, இதெல்லாம் விட்டுறியா, இதெல்லாம் விட்டுறியா, என்னத்தெல்லாம் சொல்றாரோ எல்லாத்தையும் உங்க சமூகத்துல வைக்கிறேன் ஆண்டவரே. உங்க ஆலோசனையின்படி நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. முடிவில் என்ன மகிமையில ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆராதிப்போமா அப்படி ஆண்டவர் சமூகத்துல. நன்றி 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 அப்பா. ஆலோசனை வாலிபர்கள் எதிர்கால திட்டங்களை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு இஷ்டம்னா இப்படி செய்யுங்க, இல்லைன்னா அதை விட்டுருங்க ஆண்டவர். அப்படியே இன்னைக்கு ஆராதனை என்பது அப்படியே அர்ப்பணிச்சிடறது இல்லை, அப்படியே அர்ப்பணிச்சிடணும். முடிஞ்சு, அதோட அது முடிஞ்சு. ஏசப்பா எல்லா திட்டங்களையும் உங்க கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஆண்டவரே. ஆனா என் ஆலோசனையை மட்டும் நான் விடாததுனால எவ்வளோ கஷ்டம். ஆசா பேசுனது எல்லாத்தையும் காரணமே அதுதான் காரணம். பொழப்பத்துக்கு காரணமே அதுதான். It's the reason for a lot of confusions. அதுதான் ஒரே காரணம். உங்க ஆலோசனை நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி அதை மகிமையா மாத்துங்க ஆண்டவரே. மகிமையா மாத்துங்க ஆண்டவரே.
பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யாரும் இல்லப்பா, இந்த பூமியிலே ஒருத்தர் இல்ல ஆண்டவரே. நன்றியப்பா. 2 கைகளை உயர்த்தி கூட சொல்லலாமே, என் எல்லா திட்டத்தையும் உங்க சமூகத்துல வைக்கிறேன் ஆண்டவரே, எல்லாத்தையும் உங்க கரத்துல வைக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை என் திட்டமும் உங்க ஆலோசனையும் ஒன்னா இருக்கும்னா அது நடக்கட்டும் ஏசப்பா. இல்லாட்டினா அது அப்படியே எப்படி பலிப்பொருள் காற்றோடு காற்றாய் கறந்து போய் விடுவதை போல இந்த ஆராதனை வேலையோடு என் சிந்தைகளை விட்டு அது போகட்டும் ஆண்டவரே. அதை எப்படியோ செஞ்சு முடிக்கணும்னு எனக்குள் இருக்கிற அந்த ஒரு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஒரு பிடிவாதம் என்னை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ, பரலோகத்தில் அவர் நமக்கு உள்ளவரையா, பூமியிலே அவரை விட்டு வேறு ஒருவர் இல்லை. ஹல்லேலூயா. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மீது அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மீது அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. டேனி, பாஸ்டர், தம்பி, என்னை நேசிக்க யாருமே இல்லை. என்னோட கடைசி நம்பிக்கை என்னோட திட்டம் தான். அதையும் நான் யாரை நம்பி விட்டு கொடுப்பேன் நீங்க சொல்வீங்கன்னா, நான் உங்களுக்கு தைரியமாய் சொல்லுவேன், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரை பார்க்கிலும் உங்கள் மீது அக்கறை வைத்திருக்கிறவரை நம்பி உங்கள் திட்டங்களை கைவிடுங்கள். உங்க தகப்பனுடைய திட்டங்களை விட, உங்கள் தாயினுடைய திட்டத்தை விட, உங்க கணவனுடைய திட்டத்தை விட, மனைவியின் திட்டத்தை விட, இவங்களெல்லாம் நம்பி விட முடியாது தம்பி. Believe in your God. Be faithful. விசுவாசமாயிரு. உன் தாயை விட உன் தந்தையை விட நீ நேசிக்கும் யாரையும் விட, அந்த ஆலோசனைய, உன் தாயை விட உன் தந்தையை விட நீ நேசிக்கும் யாரையும் விட அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. சேர்ந்து சொல்லுவோமா? அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயே விட்ட போதை காத்தது உம் அக்கறை அல்லவா? மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயே விட்ட போது காத்தது உம் அக்கறை அல்லவா? சபையால் சேர்ந்து சொல்லலாமே. மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போது காத்தது உம் அக்கறை அல்லவா? இன்னும் ஒரு விசை. மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயே காத்தது உம் அக்கறை அல்லவா? தானியேலை
தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா? யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா? தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா? யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா? எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. சாரிபாத் விதவை வீட்டில் என்னை மாவு குறையாமல் காத்ததுவும் அக்கறை அல்லவா? சாரிபாத் விதவை வீட்டில் என்னை மாவு குறையாமல் காத்ததுவும் அக்கறை அல்லவா? அதே நேரத்தில் எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா? தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா? எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா? தண்ணீரை ரசமாக. அதத்தான் சொல்றேன், எந்த நிலையிலும் உன்னை காக்க அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் உன்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. என் மீது அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. மறுதலித்த பேதுரு மனம் கசந்து அழுத போது மீட்டதுவும் அக்கறை அல்லவா? மறுதலித்த பேதுரு மனம் கசந்து அழுத போது மீட்டதுவும் அக்கறை அல்லவா? உன் தேவன் யாருன்னு தெரியாதா? சபையை உடைத்த பவுலையும் சந்திக்கவில்லையா? கடைசி நேரம் கல்வனையும் மீட்கவில்லையா? சபையை உடைத்த பவுலையும் சந்திக்கவில்லையா? கடைசி நேரம் கல்வனையும். எந்த நிலையிலும் உன்னை காக்க அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் உன்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறை உள்ளவரே, இயேசு வல்லவரே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. என் மீது அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. உங்க கையில தரிசனம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, உங்க கையில தரிசனம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பார் அப்படின்னு சொன்னா, எதையாச்சும் உன்னை காப்பாற்றணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, தைரியமா உங்க ஆண்டவர் நம்பி உங்க ஆலோசனையை கைவிட்டுருங்க. அம்ராமுக்கு ஒரு பையன் பிறந்தாங்க. அவர் பேரு மோசே. யோகோபாத் அம்ராம் நினைக்கிறேன், எனக்கு பேர் சரியா ஞாபகம் இல்லை. அவங்க தாய்க்கு ஒரு திட்டம் இருந்துச்சு, என் பிள்ளைய 3 மாசம் காத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதே திட்டத்தை 4வது மாசம் அந்த அம்மா வச்சிருந்தாங்கன்னா மோசே செத்து போயிருப்பாரியா? யாரையும் நம்பாம
கர்த்தரை மட்டும் நம்பி இஸ்ரவேல் தேசத்தினுடைய தரிசனத்தை ஒரு நாணல் பெட்டியில வச்சு பிரவாகித்து வருகிற நைல் நதியில விட்டுட்டாங்க. தேவனுடைய திட்டத்தை செய்து முடிக்க நம்முடைய ஆலோசனைகள் ஆரம்பத்தில் தேவைப்படலாம். 3 மாசம் தேவைப்பட்டுச்சு பாருங்க, அது மாதிரி. ஆனா தேவ திட்டத்தினுடைய மகிமையை பார்க்கணும்னா தேவனை நம்பி நம்ம ஆலோசனையை கைவிட்டுட்டு துணிஞ்சு கர்த்தருடைய ஆலோசனைக்கு விட்டு கொடுத்துடணும். அதன் விளைவு நைல் நதியில் மோசையை கர்த்தர் காப்பாற்றினா. அதுதான் தேசத்துக்கு விடுதலையவே கொண்டு வந்துச்சு. உங்கள் தரிசனங்களை காக்கும்படி தைரியமாய் உங்கள் திட்டங்களை கைவிடுங்கள். கர்த்தருடைய ஆலோசனையை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். நான் தாழ்மையா சொல்வேன், எப்பயுமே நீங்க உங்க திட்டத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிற வர தேவனுடைய பெரிய திட்டம் நடக்கவே நடக்காது. ஐயோ தம்பி, இப்படி பண்ணா குழந்தை செத்து போகுமே, இப்படி பண்ணா அப்படி ஆயிருமே. உங்களுக்கு பிள்ளைய கையில கொடுத்தது கர்த்தரா இருப்பாருனா, உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கையில கொடுத்தது கர்த்தரா இருப்பார்னா, பிரவாகித்து வருகிற நைல் நதியா இருந்தாலும் அதுல தைரியமா விட்டு பாருங்க. அதை காக்க கர்த்தர் அக்கறை உள்ளவரா இருக்கிறார். திரும்பி திரும்பி ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, திரும்பி 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 எந்த நிலையிலும் உன்னை காக்க அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் உன்னை உயர்த்த இயேசு வல்லவரே. ஆலோசனையை விட்டுட்டா உங்க ஆலோசனையை மட்டும் விட்டுருங்க. அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயே விட்ட போதே காத்தது அக்கறை அல்லவா. எத்தனை பேர் இன்னைக்கு 6ஆம் வேளை அப்படி விடுறீங்க? மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயே விட்ட போதே காத்தது அக்கறை அல்லவா. அந்நிய தேசத்திலே தானியேலை கேபிக்குள்ளே காக்கவில்லையா? கடலுக்குள்ள யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லை. என்ன மொழி பாடுங்கம்மா? தானியேலை கேபிக்குள்ளே காக்கவில்லை. உன்னை காப்பாருமா? யோனாவை மீனுக்குள்ளே நீ இருக்கிற தாழ்ந்த பாதாளத்தில் எந்த நிலையிலும் உன்னை காக்க அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் உன்னை உயர்த்த இயேசு வல்லவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே. ஒரே சத்தமாய் சபை கைகளை உயர்த்தி, அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மீது அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. சாரிபாத் விதவை வீட்டில் என்னை மாவு குறையாமல் காத்தது அற்புதம், அக்கறை. நீங்க இது எல்லாத்துலயும் கவனிங்க. அவங்க ஆலோசனையை கைவிட்டாங்க. நல்லா கவனிங்க தயவு செஞ்சு. இதே பாட்டை கூட 2 முறை பாடி உங்களை ரொம்ப அழுக வச்சு ஆராதனையை முடிச்சிடலாம், அது கஷ்டமே கிடையாது எனக்கு. ஆனா சாரிபாத் வித வீட்டில் எப்போ தெரியுமா அற்புதம் நடந்துச்சு? எப்போ தெரியுமா ஐயா நடந்துச்சு? அந்த அம்மா ஒரு சின்ன அடைய சுட்டு அவங்களும் அவங்க பிள்ளையும் சாப்பிட்டுட்டு செத்துறணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய ஆலோசனை, அவங்களுடைய திட்டம். தேவ மனுஷன் வந்து சொன்னா, அதுல இருக்கிறதுல ஒரு அடைய சுட்டு கொண்டது எனக்கு கொடு அப்படின்னு சொன்னாரு தீர்க்கதரிசி. சாரிபாத் விதவை அவங்க திட்டத்தை கைவிட்டாங்க, கர்த்தருடைய ஆலோசனை ஏற்றுக்கிட்டாங்க. சீரிய தேசத்துல பஞ்ச காலம் முடிகிற வர முடிவிலே மகிமையில கர்த்தர் அவங்களை எடுத்துக்கிட்டாரு. அவங்க வீட்டுல குறையவே இல்லை. நான் சொல்லுவேன் திரும்பி திரும்பி, உங்க திட்டத்தை விட்டுருங்க, வேண்டாம் வேண்டாம். உங்க திட்டம் மரணத்திற்கு ஏதுவானது, கர்த்தருடைய திட்டம் ஜீவனுக்கு ஏதுவானது. ரொம்ப காலம் உங்க திட்டத்தை கையில ரொம்ப டைட்டா பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டியவங்களை நீங்க இழந்துருவீங்க. சீக்கிரம் பொல்லாத திட்டங்களை விட்டு வெளியே வாங்க.
அவர் திட்டத்தை எடுத்துக்கோங்க. பஞ்ச காலத்திலே உங்களை போஷித்து நடத்த உங்கள் மீது அக்கறை உள்ளவர். ஓ சாரிபா விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையாம் காத்தது அக்கறை அல்லவா. சாரிபா உங்க திட்டம் அப்படியே உங்களை விட்டு வெளியே போகட்டும். மரணத்திற்கு ஏதுவான திட்டம் வெளியே போய் இயேசுவின் நாமத்தினால. அதே காலகட்டத்தில் எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா? தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா? தண்ணீரை தைரியமா கைவிடுங்க. அந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே. அவரை நம்பி கைவிடுங்க உங்க திட்டத்தை. என்னை உயர்த்த இயேசு வல்லவர். உங்க கடன் பாரத்திலிருந்து உயர்த்துவா. Thank you பா. Thank you Jesus. இயேசு வல்லவரே. கடைசி பாடுறோம். மறுதலித்த பேதுரு மனம் கசந்து அழுத போது மீட்டது அக்கறை. இதுல அந்த ரெண்டு பகுதியை நான் சொல்றேன். பவுல் அவ்வளவு நாள் கேட்ட சத்தம் வேற இல்ல. தமஸ்கு வீதியில் அவர் போய்கிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட இருந்த திட்டமே வேற இல்ல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்க. புரியுதா எத்தனை பேருக்கு? சபையை அழிச்சிடணும், கொன்றணும், அதுதான் அவர் திட்டம். ஆனா தமஸ்குல வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. நல்லா கவனிங்க. பூமியில கையில திட்டம் இருக்குது. சபையை அழி, உனக்கு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படும். கண்ணே பார்க்காத வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. தகப்பனாகிய பவுல் காணாத சத்தத்தை நிறைவேற்றுவதற்காக கையில கண்களால் காண்கிற எல்லா சத்தத்தையும் கீழே விட்டாருங்க. 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவர் இல்லாம கிறிஸ்தவம் இல்லை. நான் சொல்றேன் தாழ்மையா, கையில இருக்கிற திட்டம் இருக்கிறது நல்லது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அதை பார்க்கலும் வேற ஒரு ஆலோசனை சொல்றாருன்னா, கையில இருக்கிற திட்டத்தை கீழே தூக்கி போடுங்க. வானத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்தை பிடிச்சுக்கோங்க. அது நடத்தும் நம்மள. திரும்ப 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 ஆவியான ஒரு துணையோடு உங்களுக்கு கண்ணீரோடு நான் சொல்லுகிறேன், உங்க ஆலோசனையை விட்டுங்கம்மா. எத்தனை ஸ்தோத்திர வாரம் வந்தாலும் உங்க ஆலோசனையை விட்டா தான் நீங்க ஏசப்பாக்கு நன்றின்னு சொல்லுகிற நிலைமை உங்க வாழ்க்கையில வரும். அது வரைக்கும் வராது. சில பேரம் உங்கள்கிட்ட இருக்கிற பலன் மூலமா, உங்க பணம் மூலமா, உங்க ஞானம் மூலமா 2-3 திட்டத்தை உங்க வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றிடலாம். ஆனா எல்லாம் மகிமையா முடியணும்னா தேவ திட்டம் தான் என் வாழ்க்கையில நடக்கணும். முழங்கால் படிக்கிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிடுங்க. முழுசா பலி செலுத்திடுங்க உங்க திட்டத்தை. வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். 50 நாள் எஸ்பா விட்டு தூரம் போயிட்டோமாப்பா, மறுதளிச்சிட்டோமா, ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டோமா, இப்ப திட்டத்தை மாத்துங்க. இயேசு எனக்கு வேணும்னு சொல்லுங்க. உங்க ஆலோசனையை மாத்துங்க. இயேசு எனக்கு வேணும். உங்க மேல அக்கறை உள்ள தெய்வம் உங்க பக்கத்துல இருக்கிறா. The compassion God, the comfortness God is so near to you. உங்களை ஆற்றுகிறவர், உங்களை தேற்றுகிறவர். The Lord who sustains you, உங்களை நிலை நிற்க பண்ணுகிற உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். மறுதளித்த பேதுர் மனம் கசந்து அழுத போர் மீட்டது அக்கறை அல்லவா. தம்பி வாழ்க்கை ஆண்டோட்ட கொடு. மறுதளித்த பேதுர். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி கொடுக்குறீங்க? மீட்டது அக்கறை அல்லவா. சபையை உடைத்த பவுலையும் சந்திக்கவில்லையா? கடைசி நேரம் கல்வனையும் மீட்கவில்லையா? சபையை உடைத்த பவுலையும் சந்திக்கவில்லையா? கடைசி நேரம்
This is the last chance. இதுதான் மறுபடியும் சொல்றேன், கடைசி நேரம் கல்வனையும் மீட்கவில்லையா? இன்னைக்கு நம்முடைய திட்டங்களுக்கு இதுதான் கடைசி தருணம். என் ஆண்டவரே, என் திட்டங்களை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. உங்க திட்டத்தை எல்லாத்தையும் அவர் சமூகத்தில் வச்சுட்டு அவர் திட்டத்தை மட்டும் கை நீட்டி வாங்கிக்கோங்க. என் சித்தம் அல்லது சுவாமி, உம் சித்தம் நிறைவேறட்டும், உம் சித்தம் நிறைவேறட்டும். எவ்வளவு காலம் நான் மகிமையை பார்க்காம இருக்கணும்? என் திட்டம் அல்ல தேவா, என் திட்டம் அல்ல தேவா. உங்க திட்டம் நிறைவேறட்டும், உங்க திட்டம் நிறைவேறட்டும். எல்லாம் இருளடைந்த போது ஒரு கல்வன் பரதேசியை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமே, ஆனால் அவருடைய பிள்ளையா இருக்கிற நாம் நம்முடைய திட்டங்களை கைவிடும் போது இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, என் திட்டத்தை கைவிடுற ஆண்டவரே, கடைசி நேரம் கல்வனையும் மீட்கவில்லையா? மறுபடியும், கடைசி நேரம் கல்வனையும் மீட்கவில்லையா? எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. சபையார் மட்டும் பாடுவோம். என் மீது அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, அக்கறை உள்ள தெய்வம் நீதான். டேனி பாஸ்டர், எங்க அம்மாவை நம்பி இந்த திட்டத்தை விட முடியாது, எங்க அப்பாவை நம்பி விட முடியாது, என் வீட்டில் உள்ள யாரையுமே நம்பி விட முடியாது, இதை விட்டுட்டேன்னா முடிஞ்சிச்சு. ஆண்டவர் சொல்றார், அதை பார்க்கிலும் உன் மீது அக்கறை வைத்திருக்கிற உன் தேவனை நம்பி உன் மாம்ச திட்டங்களை கைவிட்டு விடு. என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட, என் தந்தையை விட, நேசிக்கும் யாரையும் விட, ஒருவரா அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. என் மீது அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. 30 வினாடிகள். இதுக்கு மேல நம்புறதுக்கு சாட்சி வேண்டாம். ஒரு 3 மாச பிள்ளைய நைல் நதியில ஒருத்தரால காப்பாற்ற முடியும்னா நம்முடைய திட்டங்களை காக்க அவர் போதுமானவர். எனக்கு ஒரு வார்த்தை வருது, நான் பேர் சொல்லி சொல்ல விரும்பல. தங்கச்சி, கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனத்தை காக்கும்படி நீ அழைக்கப்பட்ட இடத்துக்கு சீக்கிரம் போயிருமா. இந்த வார்த்தை உனக்கு நேரம் இருதயத்தை ஊடுருவி போகுங்கிறத ஆவில நான் நல்லா உணர்றேன். உன் வாலிபத்தையே நீ கிரயமா கொடுத்துட்ட, உன் வாழ்க்கையவே நீ கிரயமா கொடுத்துட்ட. உன் திட்டத்தை மட்டும் கிரயமா கொடுக்காம உன் கையில வச்சிருக்கிற தரிசனத்தை, உன் கையில வச்சிருக்கிற மோசையை இழந்துடாத. உன் சமாதானத்துக்கு உண்டானவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். உன் சமாதானத்துக்கு வாலியே இல்லாத மாதிரி உன்னை சுத்தி மதில் போட்டுட்டாங்க. உன் கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு உன் தரிசனம் உள்ள இடத்துக்கு சீக்கிரம் போயிரு. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மீது அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. இயேசுவின் நாமத்திலே, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. அக்கறை உள்ள தெய்வத்தை நம்பிக்கையோடு ஆராதித்து எங்கள் ஆலோசனை எல்லாம் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். எங்களை நடத்துகிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.